இப்போ நம்ம பார்க்க போகிறது புதினா பொடி. தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு புதினா நல்லா அலசி ஆஞ்சு காய வச்சு எடுத்துள்ளது, தண்ணி இல்லாமல் காய வச்சு எடுத்துள்ளது. ஒரு சின்ன கிண்ணம், இதுக்கு ஒரு சின்ன கிண்ணம் நிறையா முழு உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன பிட்டு புளி, கொஞ்சம் பெருங்காயம், வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல இந்த உளுத்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் சவக்க வச்சுக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்துருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த வரமிளகாயை இதில் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற இந்த புளியெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுபட்டதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ திருப்பி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த புதினாவை போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுது. இதையும் நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிக்சியில் நம்ம ஏற்கனவே வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், புளி அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்து இந்த புதினாவை ஆற வச்சுட போட்டு அரைச்சிடணும். இப்போ சுவையான புதினா பொடி தயாராகிடுது. இதை ரொம்ப நைஸ் பவுடர் ஆக்க வேண்டாம், கொஞ்சம் குறைக்குறைன்னு இருந்தால் தான் இது வாயில் அம்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டா நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லை கர்ட் ரைஸ் அந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை ஒரு சைட் டிஷ்ஷாக தொட்டுண்டும் சாப்பிட்லாம். சுவையான புதினா பொடி தயார். இதில் கொஞ்சம் தேங்காயும் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா அது புதினா தொகையில் ஆகிடும். இந்த சேம் டே நம்ம அதை கன்சியூம் பண்ணிடணும். ஆனால் இது புதினா பொடிங்கிறதுனால நம்ம புதினாவில் இருக்க தண்ணியை நல்லா காய வச்சுட்டு நம்ம அரைக்கிறோம். அப்படிங்கிறதுனால இந்த புதினா பொடியை நம்ம 5 days 6 days வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது.